பிந்தி மசாலா செய்யறதுக்கு வெங்காயம் இந்த சைஸில் வந்து கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பேனில் வந்து 2 ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுட்டு வெங்காயம் வந்து நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே வதக்கி எடுத்துக்கலாம். பொரிக்க வேண்டாங்க, வதக்கிக்கோங்க. அப்போ தான் நமக்கு சாஃப்ட்டாக வெங்காயம் வதங்கி வரும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம கிரேவி செய்ய ஆரம்பிச்சுக்கலாம். ஒரு கடாயில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி எல்லாம் போட்டுட்டு 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து நல்லா நிறமாறுற வரைக்கும் வதக்கி விட்டுருங்க. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதோடைய பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாங்க. இப்போ 2 தக்காளியை பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருலாங்க. இது கூட வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் வரமிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் உப்பு, இதை போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது வந்து 1 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும். இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் இது கூட வந்து ஒரு 1/4 டம்ளர் தண்ணி விட்டுக்கோங்க. இந்த தக்காளியுடைய புளிப்பு சுவையில் போகணுன்னா நல்லா 5 நிமிஷத்துக்கு கொதிக்கணுங்க. இப்போ நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து இந்த புளிப்பை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சுகரும், ஒரு 3 ஸ்பூன் வந்து தயிரும் சேர்த்திக்கலாம். தயிரை அடிச்சிட்டு சேர்த்திக்கோங்க. புளிக்காத தயிராக பார்த்து சேர்த்திக்கோங்க. இது கூட வந்து நம்ம ஏற்கனவே வதக்கி வச்ச வெண்டைக்காய் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. தண்ணி தேவைப்பட்டதுன்னா அட்ஜஸ்ட் பண்ணி ஊற்றிக்கோங்க. இது ஒரு கொதி வந்துருச்சுன்னா நமக்கு வந்து ரெடி ஆயிருங்க. இப்போது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலாவும் பொடியாக கட் பண்ண மல்லி இலையும் தூவி விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிங்கன்னா சூப்பரான பிந்தி மசாலா ரெடி ஆயிரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.